வந்தாலும் காரம் குறையாது எந்த பாட்டு. ஹலோ guys, நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம்னா மார்வல்லேருந்து நேற்று கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் ஆஃபீஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சம்படி வாங்கிட்டு இருக்காது வேறு கதை. பட் இந்த படத்தோட சேர்த்து இது வரைக்கும் எம்சியில் நம்ம 5 கேப்டன் அமெரிக்கா ப்ராஜெக்ட் பார்த்துருக்கோம். ஸோ அந்த 5ஐயும் எடுத்து ஆர்டர் பண்ணி டாப் 5 கேப்டன் அமெரிக்கா ப்ராஜெக்ட் இன் எம்சிங்கிறத நம்ம ஆர்டர் வைஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். திஸ் லேசி ரிவ்யூவர், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஓகே, இந்த மாதிரி நான் டிஸ்க்ளைமர் கொடுப்பேன். ஸோ இந்த வீடியோ கூட கடமைப்பட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோஸில் எல்லா லிஸ்டிங் ஆர்டர்ஸுமே இந்த மூவி எந்த அளவுக்கு நல்லா இருக்கு, லைக் அதோட கண்டென்ட், வெர்சிட்டிலிட்டி அண்ட் மேக்கிங், ப்ளஸ் ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸில் எந்த அளவுக்கு இந்த படத்தோட ஸ்டோரி ஒரு ப்ளே கார்டு அண்ட் ட்ரம்ப் கார்டு ப்ளே பண்ணிச்சு அப்படிங்கிறத வச்சு தான் இந்த லிஸ்டிங் ஆர்டர் மொத்தமாக நடந்துக்குங்கிறத சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த லிஸ்ட்டில் 5th பிளேஸ் வச்சிருக்க மூவி கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட். நீங்கள் கெஸ் பண்ணது தான். அண்ட் இந்த மூவி தான் இது வரைக்கும் கேப்டன் அமெரிக்கா ப்ராஜெக்ட்டில் வந்தது லோவஸ்ட். அண்ட் மார்வல் அவங்களோட தப்பை திரும்ப பண்ண மாட்டேன்னு சொன்ன உண்மையாக இருந்தால் இதுக்கு லோவஸ்ட்டாக ஒரு படம் வராது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கலாம். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது நிறைய ஃப்ளாஸ் இருக்க தான் செஞ்சது. ஆனால் நிறைய பேர் இந்த படம் பார்த்தவங்க படமே ஃப்ளாவாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த படம் ஒரு ஃபில்லர் அமைகிறது தான். பிகாஸ் நம்ம அடுத்த பேஸ்க்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிட்டோம். லைக் மல்டிவர்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபென்டாஸ்டிக் ஃபோர், அவெஞ்சர்ஸ், டூம்ஸ்டே, சீக்ரெட் வார், ஸ்பைடர்மேன் 4 அண்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த மூவிஸ் எல்லாமே நம்ம மல்டிவர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வேற எங்கேயோ போகிறோம். இது முடிய போதுங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது இப்போ தான் நான் ஸ்டார்டிங் பாயிண்ட் வைக்கிறாங்கிற மாதிரி இந்த படம் வந்திருக்கு. அண்ட் என்னதான் ஃபில்லர் அமைஞ்சாலுமே இந்த படத்தை பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தோன்ற மாதிரி இந்த படத்தில் எதுவுமே இல்லை. லைக் தண்டர் போல்ஸ்ல எனக்கு இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் சென்ட்ரி எப்படி காட்ட போகிறாங்க அண்ட் பவரே இல்லாத ஒரு ஆர்பிஎஸ் வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒருத்தன் எப்படி டிஃபீட் பண்ண போகிறாங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக இருக்குது. பட் இந்த படத்தில் பெருசாக அப்படி எதுவுமே இல்லை. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி படத்துலையுமே பெருசாக அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இது ஒரு டிப்பிக்கலான மார்வல் ஓகேஎஸ் ஃபிலிமாக தான் ஃபீல் ஆகும். லைக் கண்டிப்பாக நீங்கள் ஒன் டைம் உட்காந்து நல்லா ஃபன்னாக பார்க்கலாம். ஆனால் ஒரு மார்வல் ஃபேனாக ஒரு கண்டினியூட்டிக்காக நீங்கள் இந்த படத்தை பார்க்க வரீங்கன்னா கண்டிப்பாக நிறைய மிஸ்டேக்ஸ் அண்ட் கடைசி போஸ்ட் கிரெடிட் சீனில் மட்டும் தான் நீங்கள் அந்த கண்டினியூட்டியே பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் ஏகப்பட்ட ஃப்ளாஸ் அண்ட் ஸ்டோரி லைன்லையுமே ஏகப்பட்ட ஃப்ளாஸ், ஒரு பேஸ்லெஸ் மோட்டிவ்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்ந்து இந்த படத்தை இனிமேல் கொஞ்சம் ஆவரேஜாக தான் மாற்றிருக்கு. ஸ்டில் இந்த படம் ஓகேவாக தான் இருக்கும். பார்த்து நிறைய பேருக்கு ஒரு ஓகேவாக ஃபீல் கொடுக்கலாம். ஆனால் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற மற்ற படத்தை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவுமே ஆவரேஜாக தான் அண்ட் இந்த கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டுங்கிறது ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருந்த ஒரு மூவி. ஏகப்பட்ட விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்திருக்கலாம். பட் பெர்ஃபெக்டாக மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதனாலே நான் 5th பிளேஸில் வைக்கிறேன். கமிங் டு தி 4th பிளேஸ், இதில் வைக்கிற ப்ராஜெக்ட் தி ஃபால்கன் அண்ட் தி வின்டர் சோல்ஜர். இது ஒரு சீரிஸ் தான். பட் இதுவுமே கேப்டன் அமெரிக்கா ப்ராஜெக்ட்குள்ள தான் வரும். இதோட கண்டினியூஷன் தான் நீங்கள் பிரேவ் நியூ வேர்ல்டை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த சீரிஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு பிரேவ் நியூ வேர்ல்டோட இது ஃபார் பெட்டர் தான் ஃபீல் ஆகும். பிகாஸ் இதில் வந்து ஏகப்பட்ட ஸ்டோரிஸ் இருக்கும். லைக் சாம்பிள்ஸனுக்கு வந்து 2 ஸ்டோரி போயிருந்திருக்கும். சூப்பர் ஹீரோவா அண்ட் ஃபேமிலி சைடாக எமோஷனல் ஸ்டோரி போயிருந்திருக்கும். பக்கிக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும். அண்ட் ஜான் வாக்கர் அந்த புது கேரக்டருக்கு ஒரு ஸ்டோரி இருந்திருக்கும். ஃபைனலி அந்த வில்லன் 2 கேரக்டருமே ஒரு ஸ்டோரி இருக்கும். கடைசியில் ஒரு நாட் வச்சு எல்லாத்தையுமே ஒன்றா மீட் பண்ண வச்சு ஒரு ஸ்மூத்தான எண்டிங் கொடுத்து முடிச்சிருந்திருப்பாங்க. அதில் எக்ஸிக்யூஷன் எல்லாமே உண்மையாக நல்லாவே இருந்திருக்கும். அண்ட் அந்த ஷீல்டுக்கு யார் தான் ஒர்த்து அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அண்ட் அந்த ஷீல்டை பற்றின ஒரு நல்ல எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருந்துருப்பாங்க. அது எல்லாமே எனக்கு ஒரு பர்சனலாக செம்மையாக பிடிச்ச ஒரு சீரிஸாக அமைஞ்சிருக்கும். பட் ஸ்டில் என்னதான் அது நல்லா இருந்தாலுமே இட் இஸ் குட் பட் இட் கேன் பி பெட்டர் அப்படிங்கிற ஃப்ளாஸில் இந்த சீரிஸும் கண்டிப்பாக விழ தான் செய்யும். இது நல்லா தான் இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கூட கொடுத்துருக்கலாம். பட் இதுவுமே நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு லெவலில் தான் இந்த சீரிஸ் இருக்கும். பட் ஸ்டில் கம்பேரிங் டு அதர் ப்ராஜெக்ட்ஸ் இன் டாப் இது கொஞ்சம் ரெட்டாக இருக்கிறதுனால இதை நான் 4th பிளேஸில் வைக்கிறேன். மற்றபடி எந்த ஒரு ரீசனும். இந்த லிஸ்ட்டில் 4th பிளேஸ் வச்சிருக்க ப்ராஜெக்ட் கேப்டன் அமெரிக்கா தி ஃபர்ஸ்ட் அவெஞ்சர். ஸோ இந்த படம் நம்ம கேப்டன் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு படம். அண்ட் ஐ திங்க் இந்த படத்தில் போஸ்ட் கிரெடிட் சீன் தான் இந்த அவெஞ்சர்ஸ் மூவிக்கு விதை போட்டு போனதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் கதை கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்பாவே இருக்கக்கூடிய ஒருத்தன், ஆனால் ரொம்ப நல்லாவே நாட்டுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தன், அவனுக்கு ஆக்சிடென்டலாவோ இல்லை வேறு விஷயங்களாலோ அவனுக்கு ஒரு சூப்பர் ஹீரோ பவர் கிடைக்குது. அண்ட் அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ண அப்படிங்கிற ஒரு நார்மல் ஃபெமிலியரான ஒரு கதையாக தான் போயிட்டு இருக்கும். பட் இதில் எக்ஸிக்யூஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணியிருப்பாங்க. லைக் இந்த வேர்ல்டு வார் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்குள்ளே ஹிட்லர் மாதிரி நம்ம ரெட்ஸ்களை கூட்டு வந்து உண்மையாக சமசமமாக பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் கடைசியில் இந்த கேரக்டர் பண்ணக்கூடிய சாக்ரிஃபைஸும் அவ்வளோ சூப்பராக ரைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஃபஸ்ட் படத்தில் இந்த படத்தில் நம்ம கேப்டன் அமெரிக்காங்கிற ஒரு கேரக்டர் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ஆனால் அந்த படத்தில் அந்த கேரக்டர் மேலே ஒரு மிகப்பெரிய ரெஸ்பெக்ட் வர்ற அளவுக்கு ஸ்டோரி பில்ட் பண்ணி அந்த கேரக்டரை அவ்வளோ தூரமாக ஆழமாக பதிச்சிருப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லலாம். இந்த ஒரு விஷயமே போதும் இந்த படத்தை வந்து இன்னும் பெட்டர் அப்படின்னு சொல்கிறது. ஒரு நீங்கள் இது வரைக்கும் இந்த ஒரு கேப்டன் அமெரிக்கா ப்ராஜெக்ட் மார்வல் ப்ராஜெக்ட் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த படத்தை ஒரு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அது ஒரு பக்கா ஃபிலிமாக இருக்கும். லைக் அந்த எமோஷன், ஃபன், ஆக்ஷன் அண்ட் சைஃபன் சொல்லி எல்லா விஷயமே ஒன்றாமே பேக் பண்ணி ஒரு நல்ல ஸ்டோரியோட பெட்டராக அந்த படத்தை டெலிவர் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருந்துருப்பாங்க. இந்த லிஸ்ட்டில் 2nd பிளேஸில் இருக்கிற ப்ராஜெக்ட் கேப்டன் அமெரிக்கா சிவில் வார். ஸோ ஒரு மிகப்பெரிய சம்பவம்ஸ் எல்லாம் வரவில்லை. ஸோ இன்ஃபினிட்டி வாருக்கு விதப்படுறது இந்த படம் தான். அண்ட் இன்ஃபினிட்டியோட எண்டிங்க்கு விதப்படுறது இந்த படம் தான். பிகாஸ் இந்த படத்தை தான் அவெஞ்சர்ஸ் 2 டீமாகவே பிரிஞ்சிருந்திருப்பாங்க. அண்ட் என்ன இந்த படம் மார்வல் எவ்வளோ பெரிய சம்பவமாக இருந்தாலுமே கூட காமிக்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு 30 to 40% சம்பவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பிகாஸ் காமிக்ஸில் சிவில் வார் வேறு மாதிரி இருந்திருக்கும். எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். லைக் அதில் எக்ஸ்பென்ஸ்லாம் உள்ள இன்வால்வ் ஆகிருந்திருப்பாங்க. அண்ட் 2 சைடுமே ஏகப்பட்ட டெத் அக்கர் ஆகும். அண்ட்
ரொம்ப பெரிய கிராண்டாக சண்டை போட்டுருக்கும். ஸோ அந்த படமாக நீங்கள் எடுக்கணும்னா அவெஞ்சர்ஸ் சிவில் வார்னு பேர் வச்சு 1, 2, 3ன்னு ஒரு 3 படமாக எடுக்கிற மாதிரி பெருசாக போகும். பட் ஸ்டில் இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி இந்த இதில் கொடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பிளாக் பேந்தர் அண்ட் ஸ்பைடர்மேன் சொல்லி 2 நியூ கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுக்கு சொல்ல ஃபிலிமும் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. பட் படத்து இனிமேல் எனக்கு ஸ்பெஷலாக மாற்றது என்னங்கன்னா அயர்ன்மேனோட கேரக்டர் அண்ட் நம்ம கேப்டன் அமெரிக்காவோட கேரக்டர் ரெண்டுமே வெல் ரிட்டனாக இன்னுமே டீப்பராக கொண்டு போய் வந்திருப்பாங்க. நம்ம கேப்டன் அமெரிக்கா இருக்கட்டும் அயர்ன்மேனோட கேரக்டர் இருக்கட்டும் மோட்டிவ் ஒன்றா தான் இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட் மெத்தடில் தான் இருக்கும். நம்ம அயர்ன்மேனை பொறுத்த வரைக்கும் நம்ம இஷ்டத்துக்கு போய் சண்டை போடுறதுனால ஏகப்பட்ட கேஷுவாலிட்டிஸ் நடக்குது. ஸோ நம்ம ஒருத்தங்களுக்கு கீழே கட்டுப்பாடாக இருந்தால் நம்மளை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு கடிவாளம் வேணும்னு சொல்லுவார். ஆனால் நம்ம கேப்டன் அமெரிக்கா அப்படி எதுவுமே இருக்கக்கூடாது. சூப்பர் ஹீரோ டீம்ஸ் எப்பவுமே சுதந்திரமாக தான் இருக்கணும். நம்ம ஒருத்தங்களுக்கு கட்டுப்படணும்னா அவங்களோட பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்கு நம்ம ஊறுகாயிடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் போயிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அண்ட் ஸ்டில் இவங்க 2 பேரோட பாயிண்ட் எடுத்துட்டோம்னா எந்த பாயிண்ட் சரி அண்ட் எந்த பாயிண்ட் கரெக்ட் அப்படிங்கிறதுல என்னால் ஒன்றுமே ஒரு முடிவு எடுக்க முடியல. யோசிச்சு பார்த்தா 2மே கரெக்டாக தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் அண்ட் இந்த 2 பாயிண்ட்ல நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, எந்த பாயிண்ட் கரெக்ட்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் சொல்லிட்டு போங்க. I could do this all day. All right. ஃபைனலி ஃபஸ்ட் பஸ்க்கு வந்துட்டோம். பெரிய கமிஷன் விஷயம்னால கண்டிப்பாக நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க. அந்த ப்ராஜெக்ட் தான் கேப்டன் அமெரிக்கா தி வின்டர் சோல்ஜர். ஸோ இதுதான் இது வரைக்கும் மார்வல் மேக் பண்ண ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன் அமெரிக்கா ப்ராஜெக்ட் என்னால் சொல்ல முடியும். இந்த மாதிரியான ஒரு திரும்ப ப்ராஜெக்ட் மறுநாள் மேக் பண்ண முடியுமானா எனக்கு திரும்ப தெரியல. மேபி ரூசம் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் எனக்கு ஏன் இந்த அளவுக்கு பிடிக்குன்னா இந்த படம் ஒரு பெர்ஃபெக்ட்லி மேட் மூவி தான். இந்த கேப்டன் அமெரிக்கா ஒரு கேரக்டர் இருக்கட்டும், இந்த படத்தில் நம்ம வேணும்னு நினைக்கிற எல்லாமே இருக்கும். லைக் கேப்டன் அமெரிக்கா கேரக்டரை சூப்பராக டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. தன்னை எதிர்த்து நிற்கிறது ஒரு நீண்ட நாள் நண்பன் இறந்துட்டான்னு நினச்ச ஒரு நீண்ட நாள் நண்பன் தெரிஞ்சுமே கூட நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் அவனை காப்பாற்றுங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போவார். ஸோ 2த்தையுமே சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் வருவார். அண்ட் இந்த படம் அந்த ஃபைட் சீக்வன்ஸோட ஸ்டேஜ் மாறல வேலை கொண்டு பண்ணு சொல்லலாம். நம்ம ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும் அண்ட் லிஃப்ட்டில் நடக்கூடிய ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும் அண்ட் ஏகப்பட்ட ஸ்டன் சீக்வன்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்திருப்பாங்க. எனக்கு இந்த சிவில் வாரில் வர ஸ்டன் சீக்வன்ஸை விட இந்த படத்தில் அந்த ஸ்டன் சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அது ஒரு ஆர்கானிக்கான ஸ்டன் சீக்வன்ஸ் மாதிரியே ஃபீல் ஆகும். அண்ட் இதுதான் மார்வலில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்டாக இருந்த ஷீல்டுக்கு ஒரு புள்ளி வச்ச ஒரு கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் ஓவரால் இது ஒரு பெர்ஃபெக்ட் மேட் மூவி. என்னை பொறுத்த வரைக்கும் கேப்டன் அமெரிக்கா மூவிஸில் இது ஒரு பெர்ஃபெக்ட் மேட் மூவி. மார்வல்லையுமே நான் இது என்னோட ஒன் ஆஃப் த பர்சனல் ஃபேவரட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, இதில் வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். சொல்ல நினச்சி தான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் டாப் 5 லிஸ்ட் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களோட ஃபேவரட் ஆர்டரை கண்டிப்பாக கமெண்ட் சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி அடுத்து எந்த படத்தை பற்றி இந்த மாதிரியான ஒரு ஆர்டர் போடலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு பார்ட் 2 மாதிரி ஒன்று போட்டுருவோம். அண்ட் ஃபைனலி எங்கிட்ட இருக்கிறது 2 கேள்வி தான். ஒன்று, கேப்டன் அமெரிக்கா அண்ட் ஸ்டீவ் ராஜர்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது. அண்ட் இன்னொன்று, சிவில் வாரில் 2 பேருக்கு 2 ஒப்பீனியன் இருக்குல்ல. ஸோ எது கரெக்டாக நீங்கள் நினைக்கிறீங்க அண்ட் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இது 2 பற்றின தாட்ஸை கண்டிப்பாக கமெண்ட் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதுக்கு மேலே பிரச்சனை இழுக்கிறதுக்கு நான் விரும்பல, இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோஸ் வந்து தாட்ஸ் எடுத்து இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஏதாவது ஃப்ளாஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் அந்த ஃப்ளாஸ் தான் அடுத்த வீடியோ நான் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் வழக்கமாக எப்பயுமே சொல்கிறதான் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக சந்திக்கிறேன். லேசி ரிவர்ஸ் ஷைனிங் ஆஃப்டர். பை. I could do this all day.